இப்ப திடீர்னு ஒருத்தர் மயக்கம் போட்டு ஊந்துறாங்கன்னா என்னமா பண்ணும்? It's a very difficult question. என்ன பண்றது, கடவுள் தான் காப்பாத்தணும். பக்கத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு பாப்போம். அவங்களுக்கு தண்ணி குடுக்கலாமா, குடிக்கலாமா? தண்ணி குடுக்கலாமா வேண்டாமான்றது எனக்கு தெரியல. அதுக்கு தண்ணி தானே கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் தண்ணி தானே இருக்கும். தண்ணி கொடுப்போம், ஏழு புகார் வைப்போம், ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுவோம், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். மயக்கம் போட தண்ணி கொடுக்கலாம். Mostly water. குடிக்கலாம், எனக்கு தெரிஞ்சு குடிக்கலாம். நான் அடிக்கதான் பாட்டில வச்சுக்கிறேன், எடுத்து டக்கு தண்ணி குடிச்சிருப்பேன். தண்ணி கொடுக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம், சோடா கொடுக்கலாம். லோ பிரஷர் இருந்தா லைட்டா சக்கரை போட்டு கொடுக்கணும். ஹை பிரஷர் இருந்தா சோடா மட்டும் வாங்கி கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏன் எதுக்காக தண்ணி கொடுக்குறோம் மயக்கம் போட்டவங்களுக்கு? தெரியல, கலங்கமா கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்குறோம். யாராவது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். மெனு கார்ட்ல இருக்கிற பாதி ஐட்டம் கவர் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையிலே என்ன பண்ணோம் அப்படின்றத இப்ப எக்ஸ்பர்ட் மிஸ்டர் கார்த்திக் கிட்ட கேட்க போறோம். ஃப்ரம் மல்லட் என்ஜிஓ. ஹாய் கார்த்திக். ஹாய் விஜய். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணோம்? எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க சொன்னீங்க இல்லையா, தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி எதையுமே சாப்பிடவோ குடிக்கவோ எதுவுமே கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு வேணா நான் வந்து சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னா முதல்ல ஒரு மயக்கத்துல தான் இருக்காருன்றதை நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க அவங்கள சும்மா தொட்டு எழுப்பினாவே போதும், தொட்டு சத்தமா கூப்பிட்டா போதும். அப்படி இல்லைன்னா தண்ணியை கொண்டு தெளிப்போம், அது ரொம்ப காமனான ஒரு விஷயம். இந்த தண்ணியை தெளிக்கிறதோட விட்டுணுமே தவிர்த்து தண்ணியை மேற்கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மொத்தமா ஊத்த கூடாது, கொடுக்க கூடாது. ஆமா, அபிஷேகம் பண்றது, அவங்க வாயில வந்து மொத்தமா வாயில திணிக்கிறது தண்ணி எல்லாம் அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய தண்ணி ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொண்டையில போய் அடைச்சிக்கும், அவங்களால முழுங்க முடியாது. அப்போ காத்து உள்ள போக சுவாசிக்கிறது பிரச்சனை ஆயிடுச்சு. ஒண்ணு. நம்பர் 2, நம்மளுக்கு வந்து இங்க 2 பைப்பா மாறுதுங்க தொண்டைக்கு அப்புறமா. ஒண்ணு வந்து ஃபுட் பைப்பு, ஒன்னு வந்து வின் பைப். அதாவது சாப்பாடு போகக்கூடிய உணவு பாதை ஒண்ணு, காத்து போகக்கூடிய வந்து சுவாச பாதை ஒண்ணு. இது ரெண்டுமே இங்கதான் இருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க கை வச்சுட்டு லேசா முழுங்கி பாத்தீங்கன்னா, எச்சில் முழுங்கினீங்கன்னா உங்களுக்கு இங்க லேசா இது அசைஞ்சு அந்த மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூடி மாதிரி உணவு பையை மூடிட்டு சுவாச பையை திறந்து கொடுக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்க நடக்குது. நீங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் போது இந்த மூவ்மெண்ட்லாம் எங்க எதுவுமே நடக்காதுன்றதுனால தண்ணி 2 பைப் வழியுமே போயிட்டு லங்ஸுக்குள்ள போயிடும். லங்ஸுக்குள்ள தண்ணி போலாமா? எப்ப லங்ஸுக்குள்ள தண்ணி போகும்? ஒருத்தர் நீச்சல் தெரியாம தண்ணியில ஆழமா முழுகிட்டாரு அப்படின்னும் போது தானே போகும். அப்போ ரோடுல ஒருத்தருக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்தா லங்ஸுக்குள்ள தண்ணி போச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதனால மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கு நீங்க தண்ணி எல்லாம் கொடுக்காதீங்க. அதனால நுரையீரல் தொற்று, சுவாச பாதையில அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் தான் ஆகுதே தவிர சொல்யூஷன் அங்க கிடைக்கல அப்படின்றதுனால பண்ணாதீங்க. என் முன்னாடி ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு, நான் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், முன்னாடி வந்து நிக்கிறேன், நான் என்னதான் பண்ணணும்? நீங்க பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு விஜய். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமீடியட்டா நீங்க வந்து என்ன பண்றீங்க, அங்க யாரையாவது வச்சு ஆம்புலன்ஸ் கூப்பிட சொல்லிடுங்க. கூப்பிட்டுட்டு நீங்க வந்து இப்போ அவருக்கு மூச்சு இருக்கு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து அவரை ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன்ல படுக்க வைக்கிறீங்க. இதுல படுக்க வைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்றது உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரி, இப்ப என்ன, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், இப்படி இருக்கேன், என்ன பண்ணணும்? இமீடியட்டா அவர் என்ன பண்ணலாம், அவரை தொட்டு நீங்க எழுப்புறீங்க. இவர் இந்த மாதிரி எல்லாம் அசைஞ்சாருன்னா ஒரு சைன் கிடைச்சது அப்படின்னா சுயநினைவோடு இருக்காருன்னு அர்த்தம். இந்த மாதிரி எதுவுமே இல்ல, அமைதியா படுத்துட்டு இருக்கா. சார் சார், விஜய் தான், விஜய் விஜய், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இமீடியட்டா என்ன பண்றோம், யாரையாவது ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொல்லிட்டு மூச்சு இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மயக்கத்துல தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இவரை இமீடியட்டா மயக்கத்துல இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆன கையோட ரெக்கவரி பொசிஷன்ல படுக்க வைக்கலாம். எப்படி படுக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா ஒரு கை, அதை எடுத்து இப்படி எல் ஷேப்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி எல் ஷேப்ல வச்சுக்கோங்க. அடுத்த கையை எடுத்து அவரோட ஆப்போசிட் ஷோல்டர்லயே இப்படி மடிச்சிடுங்க. வி ஷேப்ல வச்சுக்கோங்க. அவர் ஃபேஸ லேசா அதுல லாக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பக்கமா இருக்கு பாத்தீங்களா ஒரு காலு, அந்த காலை இப்ப நீங்க மடக்க போறீங்க. விக்டிம் வந்து மயக்கத்துல இருக்காரு, அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அப்ப என்ன பண்ணும், ஒரு கையை முட்டி கீழே வச்சுக்கோங்க, ஒரு கையை கணுக்கால வச்சுட்டு இதை கேபிட்டல் ஏ மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ ஒரு கை முட்டி மேலேயும் ஒரு கையை ஆப்போசிட் ஷோல்டர்லயும் வச்சு அவர் அப்படியே நம்ம பக்கமா திருப்பிக்க வேண்டியதுதான். திருப்பிட்டு இந்த காலை நீங்க ரிலாக்ஸா எடுத்து தரையில வச்சிடறீங்க. இந்த தலைக்கு ஷோல்டர்ல அவர் கையை வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து தரையில வச்சு அது மேலேயே வர தலைக்கணி மாதிரி படுக்க வச்சிடறோம். வச்சுட்டு லேசா இந்த தலையை நிமித்தணும். எப்பவுமே கழுத்து வளைஞ்சிருக்க கூடாது, நேரா இருந்ததுன்னா ஈஸியா பிரீத் பண்ண முடியும். சோ இதுதான் ரெக்கவரி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் ஒருத்தரை கஷ்டப்பட்டு இப்படி திருப்பி படுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் கேட்கணும் அதை. நீங்க தான் கேட்கணும் அதை. சோ இப்போ அவருடைய இதயம் இங்கேயும் மூளை கொஞ்சம் கீழவும் போயிடும். நிறைய ரத்தம் மூளைக்கு போறதுனால சீக்கிரமா மயக்கம் தெளியும். ரெண்டாவது வந்து இங்க அவருடைய வாய் பாத்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ நாக்கு நேரா இருக்கும், நாக்குனால எந்த தடையும் பின்னோக்கி போயிட்டு அதனால எந்த தடையும் வராது. வாய்க்குள்ள எச்சில், ரத்தம், வாந்தி அந்த மாதிரிலாம் எதனா எடுக்கிறாங்கன்னா கூட அதெல்லாம் இந்த புவியீர்ப்பு விசையின் காரணமா கீழே வழிஞ்சிடும். அப்படின்றதுனால வாய்க்குள்ள எந்த பிளாக்கேஜுமே இருக்காது, அதனால ஈஸியா பிரீத் பண்ணுவார். இதெல்லாம் தான் பெனிஃபிட். இந்த பொசிஷன்ல படுக்க வைக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள மயக்கம் தெளிஞ்சிடும். ஏன்னா நிறைய ரத்தம் மூளைக்கு போறதுனால சீக்கிரமா மயக்கம் தெளிய வச்சிரும். அப்படின்றதுனால இது ரெக்கமெண்டட் ஃபார் மயக்கம் போட்டு விழுந்த ஒரு நபருக்கு.
தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பழமொழி. ஆனா அதே தண்ணியில கண்டமா மாறிடும் அப்படின்ற முக்கியமான விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. சோ யாராவது மயக்க நிலையில நீங்க பாத்தீங்கன்னா அவங்களா எந்திரிச்சு தண்ணி கேட்டா கொடுங்க, நம்மளா எடுத்துட்டு போய் வாயில எடுத்துட்டு திரிக்க வேண்டாம் தண்ணியை அப்படின்றதா முக்கியமான மேட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா மாறும். அதையும் தாண்டி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா murugappa.com/hands-up-to-help அப்படின்ற சைட்குள்ள போனீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கு. Hands Up to Help brought to you by Murugappa Group in association with Alert NGO.